நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 44 அதிகாரம் 16 வசனம். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். ஆமேன். எகிப்தின் அதிபதியாக இருந்த யோசேப்பு தன் சகோதரர்களிடத்தில் மிகவும் கடினமாக பேசியதும் நடந்து கொண்டதும் ஏன் என்றால், உண்மையான நிலவரத்தை அவர்கள் வாயாலே சொல்லும்படி நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மறுபடி தாங்கள் நிஜஸ்தர் என்று திரும்ப பேசுவதை நிறுத்திவிட்டு, எங்களால் இனி ஒன்றும் பேச இயலாது என்று ஒத்துக்கொள்ளும் வரை யோசேப்பு காத்து கொண்டிருந்தான். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் என்று ஒத்துக்கொண்டார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் தாங்கள் செய்த தவறுகளை, பாவங்களை மறைத்து ஒளித்து வைத்து நியாயம் பேசிக்கொண்டிருக்கும் வரை யோசேப்பின் முகம் அவர்கள் நிஜ கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருந்தது. அண்ணன்மார்களுக்கு யோசேப்பு பல நன்மைகள் செய்திருந்தான். பஞ்சகாலத்தில் தானியங்களை விசேஷமாக பெற்று அனுபவித்தும் கூட இந்த யோசேப்பின் அவர்களால் அறிய முடியவில்லை. நம் தேவனும் மிகவும் அன்புள்ளவர், மகா இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமை, சாந்தம், தயவும் அன்பும் உள்ளவர். இம்மட்டுமாய் உங்களை தாங்கி வழிநடத்தி தப்புவித்து வந்த தேவனை முழுவதுமாய் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் பாவங்களை மறைக்காமல் மறைவான பாவங்களை உண்மையாய் அறிக்கையிட்டு ஒத்துக்கொள்வீர்களானால் நம் ஆண்டவரும் தம்முடைய முகத்தை மறைக்காமல் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்த இவ்வளவு காலம் எடுத்தது எதற்காக என்றால், அண்ணன்மார்கள் தங்கள் உண்மையை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும் வரை காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுவது ஓசியா 5 அதிகாரம் 15 வசனத்தில், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விடுவேன் என்கிறார். ஆம், தேவ ஜனங்கள் தங்கள் நிலையை உணர்ந்து மனம் திரும்பும் முன்பு தேவன் பீறி கர்ச்சிக்கிற சிங்கம் போலவும் தென்படுகிறார். ஆனால் தேவ ஜனங்கள் மனம் திரும்பிய போதோ ஓசியா 6 அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில் சொன்னது போல முன்மாரியையும் பின்மாரியையும் மலை போலும் அவர்களை செழிப்படையும் செய்வார். ஆமேன். God bless you.